Welcome to all. I am back again to give video lectures on chemistry subject. My passion in chemistry make me to produce more video lecture in chemistry. Chemistry is a vast subject that one cannot fulfill all the topics in chemistry in his life. Today's lecture I am going to give lecture on colloids and its application. This is very much useful for the second B.Sc chemistry major students following TANSCHE syllabus. I have divided this lecture into two parts, part 1 and the part 2. Let us start with the part 1. See, always in any lecture we are think of what is the outcome. அதாவது அவுட்கம்னா என்ன? இந்த ஒரு வீடியோ லெக்சர் ஒரு டீச்சர் வந்து கிளாஸில் எடுக்கிறாருன்னா நம்ம அந்த 1 ஹவர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அது மாதிரி இந்த பார்ட் 1ல் வந்து நீங்கள் வந்து என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ப்ரீ ஆம்பிளாக ஒரு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம், பார்ட் 1 முடியும் போது இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் வரும், இல்லை உங்களுக்கு டேட்டாவும் அனுப்புவேன். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்து நீங்கள் கமெண்ட் போடலாம், டவுட் கேட்கலாம், வந்து யூ ஆர் வெல்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் ஃப்ரம் திஸ் லெக்சர், தட் இஸ் அ பார்ட் 1 லெக்சர். நான் நம்ம டாப்பிக்கே வந்து கொலாய்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டேன். அப்போ வந்து கொலாய்ட்ஸ்னால் என்ன? So we have to give that definition. So we have different types of the mixture. That is mixture of many components. So we have 3 important components here: the colloids, the solution, and the suspension. That is the first one. So you must we can learn the definition for what is colloid, what is the solution, and what is suspension, and what are the different types of colloidal solutions present in the nature, and the man-made also. And the third one is that what is meant by lyophilic and lyophobic colloids, and what are its properties. And the fourth one, it's the properties of total colloidal substances. It is divided into 3 types. One is the optical properties, the kinetic properties, and number 3 is the electrical properties. So let us go into the definition for colloids. See, colloids, it's a heterogeneous substance. It is not homogeneous. Heterogeneous na enna, homogeneous na enna? Heterogeneous na ரெண்டு செப்பரேட்டாக இருப்ப வந்து மண் இருக்குது, மண் எடுத்து வந்து தண்ணிக்குள்ளே போடுறீங்கன்னா ரெண்டாக தெரியும். அது ஆக்சுவலி ஹீட்ரோஜினியஸாக தெரியும் உங்களுக்கு, ரைட்டா? அதே மாதிரி வந்து நிறைய சொல்லலாம் வந்து ஹீட்ரோஜினியஸாக ரெண்டுமே வந்து தனித்தனியாக செப்பரேஷன் ஆஃப் லேயர் இருக்கும். லிக்விட்னா செப்பரேஷன் ஆஃப் லேயர் இருக்கும். இப்போ சாயில், இப்போ அரிசியில் வந்து மண் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அரிசி தனியாக தெரியும், மண் தெரியாது. ஹீட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ்னால் அப்படி கிடையாது. இப்போ வந்து வாட்டர் எடுக்கிறீங்க, வாட்டர் எடுத்து வந்து ஆல்கஹால் கறக்குறீங்கன்னா ஒரு மிசிபிலிட்டி, ஒரு லேயர் ஆஃப் செப்பரேஷனே இருக்காது. இதே ஆயில் எடுத்து தண்ணியில் ஊற்றுனீங்க, இல்லை கெரோசின் எடுத்து தண்ணியில் ஊற்றுனீங்க அப்படின்னா 2 லேயராக பிரிஞ்சு நிற்கும். மேலே மிதக்கும், ஆயில் வந்து மேலே மிதக்கும், கெரோசின் மேலே மிதக்கும், 2 லேயராக இருக்கும். இட் இஸ் ஹீட்ரோஜினியஸ். ஸோ கொலாய்டல் கொலாய்ட் இஸ் ஹீட்ரோஜினியஸ் சிஸ்டம். அதில் 2 இருக்குது. ஒரு டிஸ்பர்ஸ் ஃபேஸ் இருக்குது அண்ட் டிஸ்பர்ஸ் மீடியம் இருக்குது. அதோட டெஃபினிஷன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் நான். ஓகே, டிஸ்பர்ஸ் மீடியம். இங்கே என்ன முக்கியமானது கொலாய்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போகுது அப்படின்னா அதோடைய பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ சஸ்பென்ஷனுக்கு வந்து பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சொல்யூஷனுக்கு பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். சஸ்பென்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கொலாய்டுக்கு 2க்கு நடுவில் இருக்கும். ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் ஹேஸ் a particle size, a diameter between 10 to the power of minus 7 centimeter to 10 to the power of minus 5 centimeter. Okay,
ஸோ இந்த கொலாய்டு வந்து கொல்லான்ற ஒரு க்ரீக் வேர்டுலேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் த கொலா மீன்ஸ் இட்ஸ் அ glue like substance, and this cannot pass through the filter. This can pass through the filter paper but not through a semi permeable membrane. ரைட்டா, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக உள்ளே போகாது. சரியா? அண்ட் கொலாய்ட்ஸ் கேன் மேட் செட்டில் பை ப்ராசஸ் ஆஃப் சென்டிஃபிகேஷன். நம்ம சென்டிஃபிகேட் பண்ணுறோம்ல நம்ம இந்த இதில் லேபில், அப்படி நம்ம செமி இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் லேபில் வந்து நம்ம வந்து சென்டிஃபைஸ் பண்ணும்போது அடியில் வந்து போயிடும் அது ஆக்சுவலாக, பிகாஸ் ஆஃப் த சென்டிஃபிகல் ஃபோர்ஸு. ஓகே, ஸோ நவ் லெட் us see the difference between the two solution, colloidal solution and suspension. Two solution உடைய that already I have told that depends upon the particle size. ரைட்டா, டூ சொல்யூஷன் அதனுடைய பார்ட்டிகல் சைஸ் வந்து இட்ஸ் பார்ட்டிகல் சைஸ் less than 10⁻⁻7 சென்டிமீட்டர். ரைட்டா, அண்டு கொலாய்டல் பார்ட்டிகல் சைஸ் வந்து 10⁻⁻7 to 10⁻⁻5 சென்டிமீட்டர் இருக்கும். அண்டு ஃபார் த சஸ்பென்ஷன் த பார்ட்டிகல் சைஸ் இஸ் கிரேட்டர் than 10⁻⁵ சென்டிமீட்டர். Okay, and examples for the two solution is salt solutions, that is a dissolving salt எடுத்து, அதாவது உப்பு, சாதாரண உப்பு எடுத்து தண்ணியில் கரைக்கிறீங்க, இல்லை வினிகர் எடுத்து தண்ணியில் கரைக்கிறீங்க, இல்லை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட்ஸ் இல்லை தூத்தனாக சொல்லுவாங்க, அதை எடுத்து தண்ணியில் கரைக்கிறீங்க, அப்போ வந்து அது கிளியராக இருக்கும். இல்லை சுகர் எடுத்து தண்ணியில் கரைக்கிறீங்க, இது வந்து என்ன இருக்கும், கிளியராக இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரூ சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷன் like milk, ink, blood, the important thing, the blood, the soap solution and the salts solution, இதெல்லாம் வந்து என்னது, கொலாய்டல் சொல்யூஷன். ஏன்னா அது கொலாய்டல் சொல்யூஷன் பார்ட்டிகல் சைஸ் வந்து சின்னதாக இருக்கலாம், அது மறந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து செட்டில் ஆகவே ஆகாது. சஸ்பென்ஷன் வந்து என்னென்னா அது வந்து பார்ட்டிகல் சைஸுமே அதிகமாக இருக்கிறனால தட் வில் செட்டில் டவுன். நம்ம என்ன தான் ஸ்டிர் பண்ணால் மேலே வந்து மொத்தமாக இருக்கும், அப்போ வந்து திரும்ப வந்து அது வந்து பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருக்கிறனால பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி இட் வில் செட்டில் டவுன். அது வந்து சஸ்பென்ஷன். எக்ஸாம்பிள் வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா, ஃப்ளோர் இன் வாட்டர், ஃப்ளோர்னால் மாவு, அண்டு சாக்கு, அதாவது சாதாரண சாக் பீஸ் பவுடர் இன் வாட்டர் சொல்யூஷன், அண்ட் மட்டி வாட்டர், களிமண் இதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன். ஸோ லெட் us see the characteristics of solutions, colloids and suspension. பார்ட்டிகல் சைஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்பியரன்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து க்ளவுடியாக இருக்கும். கொலாய்டல் சொல்யூஷன் க்ளவுடியாக இருக்கும். மில்க் எப்படி இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. அண்டு சஸ்பென்ஸ் ஆல்சோ க்ளவுடி அன்லெஸ் ஆல் அதர்வைஸ் வி அலோவ் தம் டு செட்டில் டவுன். அதை செட்டில் டவுன் பண்ணோம்னா கீழே வந்து பார்ட்டிகல்ஸ் போயிடும், மேலே வந்து கிளியராக இருக்கும், மற்றபடி வந்து க்ளவுடியாக இருக்கும். ஹோமோஜினிட்டி வந்து ட்ரூ சொல்யூஷன் ஹோமோஜினியஸாக இருக்கும். கொலாய்டல் வந்து சில சமயம் ஹோமோஜினியஸாக இருக்கும், சில சமயம் ஹிட்டோஜினியஸாக இருக்கும். ஆனால் சஸ்பென்ஷன் எப்போவுமே ஹிட்டோஜினியஸாக இருக்கும். ஏன்னா வந்து கீழே போய் சஸ்பெண்டட் பார்ட்டிகல் வந்து கீழே போய் செட்டில் ஆகிடுது, அதனால் வந்து அங்கே ஒரு லேயர் இருக்கும், மேலே ஒரு லேயர் இருக்கும். டிரான்ஸ்பரன்சி, ரைட்டா, இது வந்து ட்ரூ சொல்யூஷன் வந்து ஆல்வேஸ் டிரான்ஸ்பரண்ட் பட் ஆஃபன் கலர்டாக இருக்கும். ரைட்டா, கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃபன் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஒபேக் பட் கேன் பி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்க முடியும் சில சமயங்களில். ஓகே, அதே மாதிரியே வந்து சஸ்பென்ஷன் ஆஃபன் ஒபேக்னா என்னது, தட் வில் நாட் அலோவ் த லைட் டு பாஸ் த்ரூ பட் கேன் பி டிரான்ஸ்லூஷன். ரைட்டா, அதாவது டிரான்ஸ்லூஷன்னா அந்த லைட்டை வந்து அப்படி உள்ளே போகிற மாதிரி வந்து செட்டில் ஆச்சுன்னா லைட் உள்ளே போயிடும். செப்பரேஷன் டஸ் நாட் செப்பரேட்டே பண்ண முடியாது. கொலாய்ட்ஸு cannot be separated. Okay, can be separated, and in suspension it can be separated and by means of settle down and filterability. சொல்யூஷன் எடுத்தோன்னா ஃபில்டர் பேப்பர் போட்டோம்னா ஈஸியாக வந்து அந்த ஃபில்டர் பேப்பர் வழியாக போயிடும். ரைட்டா, அதே மாதிரி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸும் ஃபில்டர் பேப்பர் வழியாக போயிடும், ஆனால் செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக போகாது. ரைட்டா, சஸ்பென்ஷன் பார்ட்டிகல் வில் நாட் பாஸ் த்ரூ த சொல்யூஷன். ஓகே, இப்போ கொலாய்ட்ஸில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கொலாய்ட்ஸில் 2 டிவிஷனாக வந்து பிரிக்கலாம். கொலாய்ட்ஸில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம். நான் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன் அழகாக. ரைட்டா,
Dispersed phase என்னன்னா அது ஒரு சஸ்பென்ஸு. It is in smaller proportion and is distributed as a colloidal particles in the colloidal solution, and we call this the dispersed phase. Dispersed medium வந்து ஒரு larger proportion இருக்கும் ரைட்டா, and a larger proportion, and in which the colloidal particles are dispersed. We call it a dispersed medium. And a dispersed medium can be a gas or a liquid or a solid. Okay, and a gas in gas cannot form a colloidal solution. That important thing. Let us see the physical properties of colloids. Heterogeneity. So a colloidal solution consists of two phases. Already நான் சொல்லிட்டேன், dispersed phase and the dispersed medium, and the visibility of dispersed particles. இந்த டிஸ்பர்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம மில்க் இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் தெரியும். அதில் ஃபேட்டு வந்து ஆயில், ஃபேட் வந்து ஆயில், அது வந்து மறந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, அண்ட் தே அப்பியர்ஸ் ஹோமோஜினியஸ், பார்க்கும்போது அது ஹோமோஜினியஸாக தெரியும். ஃபில்டரபிலிட்டி, நான் ஏற்கனவே ஃபில்டரபிலிட்டியை பற்றி சொன்னேன். நான் அது ஃபில்டர் பேப்பர் வழியாக வந்து ஃபில்டர் பண்ணலாம், ஆனால் செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக ஃபில்டர் பண்ண முடியாது. அண்ட் ஸ்டெபிலிட்டி, liophilic solvents in general and liophobic solvents in the absence of substantial concentration of electrolyte. எலக்ட்ரோலைட் போட்டோன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது ரைட்டா. கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரோலைட் போட்டோன்னா ஸ்டேபிளாக இருக்காது. மற்றபடி அது பின்னாடி நம்ம பார்ப்போம் அதை. மற்றபடி வந்து அது ஸ்டேபிளாக இருக்கும். கலர், த கலர் ஆஃப் த கொலாய்டல் சொல்யூஷன் டிபெண்டிங் அப்பான் த பார்ட்டிகல் சைஸ். அண்ட் ஒரு ரேஞ்ச் சொன்னேன், 10⁻⁻7 10⁻5 வரைக்கும் சொன்னேன் ரைட்டா. பார்ட்டிகல் சைஸ் மாற மாற அந்த லைட் பட்டோன்னே அந்த கலர் வந்து கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும் ரைட்டா. ஸோ லெட் us see the types of colloidal dispersion on the basis of the physical state of dispersed phase and the dispersed medium ரைட்டா. ஃபஸ்ட்டு வந்து dispersed phase சாலிடாக இருக்குது, dispersed மீடியமும் சாலிடாக இருக்குது ரைட்டா. டைப் ஆஃப் கொலாய்டு வந்து சாலிட் சால், அது பேர் என்னது, சாலிட் சால். இது வந்து அலாய்ஸ் அண்டு ஜேம் ஸ்டோன்ஸு. அடுத்து வந்து டிஸ்பர்ஸ் ஃபேஸ் வந்து சாலிடு, டிஸ்பர்ஸ் மீடியம் வந்து லிக்யூடு, அது பேர் சாலு. த பெயிண்ட்ஸு, செல்ஃப் ஃப்ளூயிட்ஸு, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. அண்டு சாலிட் இன் கேஸு, வி கால் இட்ஸ் ஏரோசோல். ஸ்மோக்கு ரைட்டா, காற்று இருக்குது, அதில் வந்து புகை உள்ளே போகுது, அப்போ புகை கண்ணில் பட்டுச்சுன்னா எரியுது, அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது ரைட்டா. அண்ட் அக்ளூடட் கேஸஸ். அண்ட் லிக்யூடு சாலிட்ஸு ரைட்டா. சாலிடுக்குள்ளே லிக்யூட் இருக்குது, அது வந்து ஜெல்லு ரைட்டா. சீஸு, பட்டர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. அண்டு லிக்யூடு இன் லிக்யூடு வந்து டிஸ்பர்ஸ் ஃபேஸு, அண்ட் லிக்யூடு வந்து டிஸ்பர்சன் மீடியமு. ஸோ வி கால் இட் இஸ் எமல்சன். எமல்சன் வந்து மில்க்கு, அதாவது ஃபேட் வந்து ஆயில் வந்து வாட்டரில் இருக்குது ரைட்டா. அண்ட் ஹேர் க்ரீம். அண்ட் லிக்யூட் கேஸ், வி கால் இட்ஸ் ஏரோசால். ஸோ ஏரோசால் வந்து இந்த ஃபாகு, மிஸ்ட்டு ரைட்டா. மிஸ்ட்டுன்னா பனி, இதெல்லாம். அண்டு கேஸ் இன் சாலிடு, வி கால் இட்ஸ் அ சாலிட் சால், வி கால் இட்ஸ் அ ப்ரிமைஸ் ஸ்டோன். அண்டு த ஃபோம் ரப்பரு, இதெல்லாம் ஃபோம் ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா அமுங்குன்னா ஏன் அமுங்குது அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸுக்குள்ளே கேஸ் இருக்கும் ரைட்டா. ப்ரிமைஸ் ஸ்டோன்ஸுன்றது அது ஒரு படியக்கல்னு சொல்லுவாங்க ரைட்டா. நிறையா இந்த திருஷ்டிக்காண்டி வந்து தொங்க விட்டுருப்பாங்க படியக்கல், அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் சால். அண்ட் கேஸ் அண்ட் லிக்யூடு, வி கால் இட்ஸ் அ ஃபோமு, இட்ஸ் அ ஃப்ராத்து, நொரை இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. ஓகே, அண்ட் இன் ஜென்ரல் நான் ஆல்ரெடி டோல்டு இந்த அவுட்கம்லேயே சொன்னேன், 2 டைப்ஸ் ஆஃப் சால்ஸ் இருக்குது ரைட்டா. லயோஃபிலிக்கு அண்ட் லயோஃபோபிக் கொலாய்ட்ஸு. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ். ஃபிலிக்னாலே லவ் ரைட்டா. ஃபிலிக்னாலே லவ் ஃபார் த சால்வன்ஸு, லவ் ஃபார் த டிஸ்பர்சன் மீடியம் ரைட்டா. ஸோ லயோஃபிலிக் மீன்ஸ் solvent like. The term indicates that dispersive phase particle have a great affinity for the dispersion medium, that is the solvent. The dispersion medium forms a heathனா ஒரு குவியல் மாதிரி, பின்னாடி ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் சுற்றி வந்து இந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அட்டாச் ஆகிக்குது. திஸ் மேக்ஸ் த டிஸ்பர்சன்
dispersion thermodynamically stable, and the colloid, for this reason preparation of liofilic colloids is very easy. Example, acacia. அக்கேசியான்றது நம்ம பிசின்னு சொல்லுவோம்னா அந்த பிசின் தான். அந்த இந்த ஜெலாட்டினு, ப்ரோட்டீனு, ரைட்டா, இதெல்லாம் வந்து வாட்டரில் கரைச்சோம்னா அதுதான் வந்து லைஃப்லிக் கொலாய்ட்ஸு அண்ட் லயோஃபோபிக் கொலாய்ட்ஸு. ஃபோபிக்னால ஹேட்டு, த ஹேட் ஃபார் த டிஸ்பர்சன் மீடியம். ரைட்டா, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரைட்டா. ஸோ when dispersion medium in water, they are called hydrophobic colloids. These are stable because of the presence of charge on the particles. அது சார்ஜ் இருக்கிறனால ஏதாவது வேறு இன்னொரு எலக்ட்ரோலைட்ஸு உள்ளே போட்டு கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்து அதை வந்து ஸ்டேபிள் பண்ணும். ஹவவர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த solvent particles, ரைட்டா, they are thermodynamically unstable. எக்ஸாம்பிள் வந்து கோல்டு சாலு, சில்வரு, கொலாய்டல் சல்ஃபரு, எக்ஸட்ரா. ஓகே. அண்ட் லெட் us see the properties of colloidal solutions. Now already I have told it can be divided into three. One is optical properties, which is nothing but a Tyndall effect. Tyndall effect, it is nothing but the scattering of light by the colloidal particles, that is a dispersion phase. And the second one is the kinetic properties, that is a Brownian movement, that is a zigzag movement. நம்ம பின்னாடி பார்ப்போம். And the third one is electrical properties. It is very very important, that explain about the electrical double layer exhibited by the colloidal particles, the zeta potential and the electrophoresis. First let us take the optical properties. As I already told, it is a Tyndall effect. Tyndall effect என்னது? இட் இஸ் நத்திங் பட் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங்னா சிதறுதல், லைட்டு வந்து சிதறப்படுது. ரைட்டாக, ட்ரூ சொல்யூஷனுக்குள்ளே லைட்டு போச்சுன்னா அது போகிறதே தெரியாது, உள்ளே போகிறதே தெரியாது. இதே சமயம் ஒரு லைட்டு வந்து கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸில் போகுதுன்னா அது வந்து அழகாக ஒரு பீம் மாதிரி காட்டும். ரைட்டா, எப்படி வந்து ப்ரொஜெக்டர் சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், வரும்போது அப்படியே வந்து வெளியே பெருசாக காட்டும். அது மாதிரி காட்டுறது வந்து Tyndall எஃபெக்ட்டு. Okay, it is due to the scattering of light. Already I have told. Right, Tyndall effect is observed during projection. நான் சொன்னேன், சினிமா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் வந்து பண்ணும்போது, ப்ரொஜெக்ஷன் பிக்சர் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி இந்த லைட் வெளியே வர்றது தெரியும். அது வந்து Tyndall effect. And this is because of the scattering of light. Tyndall effect, already I have told, Tyndall effect is not exhibited by the two solutions. Okay. And the kinetic properties, it is nothing but the Brownian movement. It is defined as a zigzag movement of the colloidal particles. என்னன்னா, it does not depend upon the nature of the colloid. எந்த கொலாய்டுன்னு இல்லை, எல்லா கொலாய்டுக்குமே Brownian movement இருக்கும். ஏன்னா Brownian movement இல்லாட்டினா அது வந்து செட்டில் ஆகிரும். என்னென்னா, it depends on the size of the particles and the viscosity of the solution. எவ்வளோ வேகமாக அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுதுன்றது விஸ்காசிட்டியை பொறுத்து இருக்குது. விஸ்காசிட்டினா திக்னஸ்ஸு. ரைட்டா, திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து வேகமாக மூவ் ஆகும். திக்னஸ் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வாட்டருக்கும் அந்த ஆயிலுக்கு வச்சுக்க, வாட்டர் வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, அங்கே வந்து பார்ட்டிக்கல் வந்து வேகம் மூவ் ஆகும். இதே இந்த ஆயில்னால் திக்னஸ் வந்து கூட இருக்கும், அந்த பார்ட்டிக்கல் வந்து மெதுவாக மூவ் ஆகும். ஆனால் வந்து மூமெண்ட்டு இருக்கும், கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கும். அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டு வந்து பேர் வந்து த Brownian மூமெண்ட்டு. இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பால் வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு 10-15 பால் இருக்குது, இப்படி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது என்னது கீழே வந்து செட்டில் ஆகாது. அது வந்து அன்ஈக்குவல் பம்பார்ட்மெண்ட் ஆஃப் த டிஸ்பர்சன் ஃபேஸு, அதுதான் வந்து Brownian மூமெண்ட்டு. ரைட்டா, இட் ஹாஸ் அ ஸ்டிரிங் எஃபெக்ட். ரைட்டா, இப்போ என்னென்னா, ஸ்டிர் பண்ணால் எப்படி வந்து பார்ட்டிக்கல் வந்து இங்கே அங்கேயும் மூவ் ஆகுதோ அது மாதிரி தான் Brownian மூமெண்ட் வந்து we call it is one type of stirring movement. It gives the stability of the salts. அது வந்து ஏன்னா அது செட்டில் ஆகாது, லைக் சஸ்பென்ஷனு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு வந்து என்னென்னா,
இப்போ ஒரு டைப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த கொலாய்டல் பார்ட்டிக்கல் வந்து ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. அது மேலே வந்து அதே சார்ஜ், இப்போ நெகட்டிவ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், அதே சார்ஜ் உள்ளது வந்து போய் அப்சார்ப் ஆயிடுது. ரைட்டா? அட்ராக்ஷன் வேறு, அப்சார்ப்ஷன் வேறு. ரைட்டா? மேலே போய் ஒட்டிக்குது, ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் இட் அட்ராக்ட்ஸ் த கவுண்டர் அயான்ஸ். கவுண்டர் அயான்ஸ்னால் இப்போ ஒரு பாசிட்டிவ் கொலாய்ட்ஸை வந்து ஒரு ஃபிக்ஸட் லேயர் உருவாயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ரைட்டா, அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அட்ராக்ஷன் கவுண்டர் அயன்ஸை வந்து நெகட்டிவ் அயன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது, செகண்ட் லேயரை அட்ராக்ட் பண்ணுது. ரைட்டா? அது வந்து வி கால் இட்ஸ் எ டிஃப்யூஸ் லேயர் அண்டு விச் இஸ் கால்ட் இட்ஸ் எ டபுள் லேயர் அண்டு இட் இஸ் கால்ட் ஹெல்மோர்ட்ஸ் டபுள் லேயர். ரைட்டா? இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு டிஃப்யூஸ் லேயர் வந்து வெளியே வந்து உருவாகினனால அங்கே வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து உருவாகுது. அங்கே ஒரு பொட்டன்ஷியல் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்ததுன்னா, ஒரு செப்பரேஷன் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பொட்டன்ஷியல் உருவாகும். அந்த பொட்டன்ஷியல் பேர் வி கால் இட்ஸ் எ ஜீட்டா பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரோகைனட்டிக் பொட்டன்ஷியல். ரைட்? ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்கேன். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ரைட்டா? அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஃபெரிக் ஹைட்ராக்சைடு வந்து மேலே வந்து இந்த ஃபெரிக் அயான் வந்து போய் ஒட்டிக்குது. ஒட்டுறதுனால அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது இட் ஃபார்ம்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது, இட் ஃபார்ம்ஸ் எ டபுள் லேயர் அண்டு இட் கால்ஸ் எ ஹெல்மோர்ட்ஸ் டபுள் லேயர். ஓகே, ஸோ this the third one is the electrophoresis. The electrophoresis is the already we have the electrophoresis it has two compartments. One is the anode is a positive charge and cathode is a negative charge, and the colloidal particles has both the positive and the negative charge, and when we pass the electrical field in the presence of the electrical field, the positive charge moves towards the cathode, that is a negative electrode, and the positive colloidal particles move towards the anode, the positive particles that move towards the negative electrode, that is the cathode, and the negative particles that move towards the anode, which is the positive. Okay, so which separates this is used to the separation of the molecules, ions or colloidal particles suspended in the matrix occur due to the force of an electrical fields. The molecules move through a C-like compound based on the molecular mass and the charge ratio. So what is the application of electrophoresis? So the first one is the removing of suspended impurities. ரைட்டா? இப்போ சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் சிம்னி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா புகை வருது, அதில் வந்து டஸ்ட் இருக்கும். ரைட்டா? அங்கே வந்து இந்த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுதான் செகண்ட் இது, ரிமூவிங் ஸ்மோக் ஃப்ரம் த சிம்னி கேசஸ் அண்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் ஆஃப் ரப்பர். ரைட்டா? ஒரு மெட்டல் மேலே நம்ம வந்து ரப்பரை வந்து எலக்ட்ரோப்ளேட் பண்ணலாம். அண்டு பெயிண்டிங் மெட்டல்ஸு வித் கொலாய்டல் பிக்மெண்ட்ஸு அண்டு கோகுலேஷன் ஆஃப் சால்ட்ஸு அண்டு ஃபைனல் determination of charge. So if you have any doubt in the part 1, you can give in the comment section, and if you want to see the more lecture, you can subscribe this my video and comment so that I can improve my lecture. Thank you.